வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும். இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட்டாக பந்த் போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவிப்பு. ஊரக வளர்ச்சித்துறையில் பணிபுரியும் தற்காலிக ஊழியர்களுக்கு கடந்த 3 மாத சம்பளம் வழங்க வேண்டும். வில்லியனூர் ஊரக வேலை சுத்துறை அலுவலகத்தின் முன்பாக கருப்பு பேட்ச் அணிந்து உள்ளிருப்பு போராட்டம். புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் காவல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டு காவல்துறை தலைமை இயக்குனர் ஷாலினி சிங். ஆரத்தி எடுத்து நெற்றியில் குங்குமம் வைத்து வரவேற்ற பெண்கள். முருங்கப்பாக்கம் சாலையை விரிவுபடுத்த வலியுறுத்தி ஆரியமுகம் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். இனி விரிவான நிகழ்வுகள். மின்கட்டண உயர்வை திரும்ப பெற கோரி இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட்டாக பந்த் போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளன. புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ராஜாங்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலர் தேவபொழிலன், CPIML மாநில கமிட்டி உறுப்பினர் முருகன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் கூறியதாவது: புதுச்சேரியில் மின்துறை கட்டணம் 1.5 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் மின் கட்டண உயர்வுக்காக நடத்தப்பட்ட கருத்து கேட்பு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட எந்த விவரமும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றார். மேலும் மக்களவை தேர்தலில் பாஜக தோல்வி அடைந்ததற்கு மின் கட்டண ரசீதும் ஒரு காரணம். ஏனெனில் பயன்படுத்திய மின் யூனிட்டுக்கு மட்டும் கட்டணம் வசூலிக்காமல் கூடுதலாக பலவித கட்டணங்களை மக்களுக்கு தெரியாமல் வசூல் செய்வது மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளதாக கூறிய அவர்கள், தேர்தலில் மக்கள் தந்த பாடத்தை ஏற்காமல் மீண்டும் மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளனர். மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரியும் மின்துறையை தனியார் மயமாக்குவதை நிறுத்துவதாக அறிவிக்க கூடியும் மின்கட்டண ரசீதில் பயன்படுத்திய மின் யூனிட்டுக்கு மட்டுமே பணம் வசூலிக்க வேண்டும் என கூறி வரும் 2ஆம் தேதி மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்த உள்ளதாக கூறினார். மேலும் அதனைத் தொடர்ந்து விநாயகர் சதுர்த்திற்கு பிறகு பந்த் போராட்டம் நடத்தும் என்றும் தெரிவித்துள்ளனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரி மின்சாரத்துறையால் அறிவிக்கப்பட்ட மின்கட்டண உயர்வு, அந்த மின்கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டு பொது அறிவிப்பாக எந்தெந்த கட்டணம், எந்தெந்த ஸ்லாப் என்றெல்லாம் மிக விளக்கமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மின்கட்டண உயர்வு பற்றி அவர் சொல்வது என்னவென்று சொன்னால், மின்கட்டண உயர்வு ஏற்றப்படாமல் புதுச்சேரி அரசு நினைத்தது. ஆனால் அந்த JERC, ஜாயிண்ட் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேஷன் கமிஷன், மின்சார இணை ஒழுங்குமுறை ஆணையம் இந்த மின்கட்டண உயர்வு ஏற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த மின்கட்டண உயர்வை ஏற்றுகிறோம். அது மட்டுமல்ல, இது 16 ஜூன் மாதத்திலிருந்து இது அமலாகிறது என்று சொல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட சராசரியாக 1.5 மடங்கு மின்கட்டண உயர்வு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல இந்த மின்சார இணை ஒழுங்குமுறை ஆணைய கூட்டம் இந்த லப்போர்த்தி விதியில் உள்ள அந்த மல்டிபர்பஸ் ஹாலில் நடந்தது. இது மக்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறது. எந்த ஒரு அரசாங்கம் இருந்தாலும், எந்த ஒரு அரசு அமைப்பாக இருந்தாலும், மக்கள் நலன் தான் மிக முக்கியமான விஷயம். மக்கள் நலனை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் அரசாங்கம் அதுல முழுமையாக கவனம் செலுத்தி அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். ஊரக வளர்ச்சித்துறையில் பணிபுரியும் தற்காலிக ஊழியர்களுக்கு கடந்த 3 மாத சம்பளம் வழங்காததை கண்டித்து வில்லியனூர் ஊரக வேலை சுத்துறை அலுவலகத்தின் முன்பாக கருப்பு பேட்ச் அணிந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உள்ள அரசு துறையான ஊரக வளர்ச்சித்துறையில் கடந்த 16 வருடங்களாக புதுச்சேரி அரசு வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக பணியில் அமர்த்தப்பட்டு பணி நிரந்தரம் செய்யாமல் கடந்த 16 வருடங்களாக தற்காலிக ஊழியர்களாக பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும் மற்றும் நிலுவையில் உள்ள 3 மாத ஊதியத்தை உடனடியாக வழங்க கோரியும் வில்லியனூர் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகம் நுழைவாயில் முன்பாக கருப்பு பேட்ச் அணிந்து வில்லியனூர் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் பணிபுரியும் தற்காலிக ஊழியர்கள் கோஷங்களை எழுப்பி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அலுவலகம் அருகே பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி அரசானது உடனடியாக தீர்வு காண வேண்டும் என போராட்ட ஊழியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் காவல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட காவல்துறை தலைமை இயக்குனர் ஷாலினி சிங்கிற்கு ஆரத்தி எடுத்து நெற்றியில் குங்குமம் வைத்து பெண்கள் வரவேற்றனர். புதுச்சேரி மாநில காவல்துறையில் புதிய காவல்துறை தலைமை இயக்குநராக
ஷாலினி சிங் பதவியேற்ற பின் ஒவ்வொரு காவல் நிலையங்களுக்கும் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் வடக்கு பகுதி சரகத்திற்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம், மேட்டுப்பாளையம், லாஸ்பேட்டை, டி நகர், சேதராப்பேட் போக்குவரத்து காவல் வடக்கு காவல் நிலையங்கள் டிஜிபி ஆய்வினை மேற்கொண்டார். ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்திற்கு வந்த காவல்துறை தலைமை இயக்குனர் ஷாலினி சிங்கிற்கு காவல்துறை மரியாதை செலுத்தினர். பின்னர் அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் காவல்துறை தலைமை இயக்குநராக ஷாலினி சிங்கை ஆர்த்தி எடுத்து நெற்றியில் குங்குமம் வைத்து வரவேற்றனர். அவரும் புன்சிரிப்புடன் ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து காவல் நிலையத்தில் உள்ள ரெக்கார்ட் ரூம், ஆயுத அறை, குற்றம் மற்றும் குற்றவியல் கண்காணிப்பு அறை மற்றும் காவல் நிலையத்தின் செயல்பாடுகள், சிசிடிவி கண்காணிப்புகள் குறித்து ஆய்வினை மேற்கொண்டார். மேலும் மேற்கண்ட காவல் நிலைய கண்காணிப்பாளர்களுடன் காவல் நிலையங்களின் செயல்பாடுகள் மற்றும் தேவைகள் குறித்தும் குற்ற செயல்களின் நிலவரங்கள் குறித்தும் கேட்டறிந்தார். ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தை ஆய்வு செய்த போது திருப்தி அடைந்த அவர் இதனை தொடர்ந்து பின்பற்றுமாறு பாராட்டினார். மேலும் அனைத்து குற்றம் தொடர்பான பதிவுகளையும் அவ்வப்போது பதிவு செய்து வைக்க வேண்டும், எப்பொழுது கேட்டாலும் எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். சுல்தான்பேட்டை கண்ணியமிகு காயிதே மில்லத் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டியை எதிர்க்கட்சி தலைவர் ராஜிவா அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வெளியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டையில் உள்ள கண்ணியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு 10ஆம் வகுப்பு படிக்கும் 55 மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராமலிங்கம், ஆசிரியர்கள் விஜயலட்சுமி, காமேஸ்வரி, ராஜசேகர், ஜவஹர்லால் நேரு, சாந்தகுமார் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், ஊர் முக்கியஸ்தர்கள், ஜமாத்தார்கள், பள்ளிவாசல் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கத்தில் இயங்கி வரும் SRK மேல்நிலைப் பள்ளியில் கிருஷ்ண ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. 25ஆம் வெள்ளி விழா கல்வியாண்டில் தடப்பதுக்கும் SRK மேல்நிலைப் பள்ளியானது கல்வி, ஒழுக்கம், விளையாட்டு மட்டுமல்லாமல் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் 100% தேர்ச்சி மற்றும் தொடர்ந்து கவர்னர் அவர்களால் விருது பெற்று நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக சாதனை படைத்து சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. இத்தகைய சிறப்புடன் செயல்பட்டு வரும் SRK மேல்நிலைப் பள்ளியில் கிருஷ்ணரின் பிறந்த நாளான கோகுல அஷ்டமி பூஜை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் LKG முதல் 3ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மழலைகளில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கிருஷ்ணர் மற்றும் ராதைகளாக மாறுவேடம் அணிந்து பள்ளிக்கு வருகை தந்தனர். கிருஷ்ண ஜெயந்தி விழாவின் தொடக்கமாக காலையில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளாக கிருஷ்ணரின் சிறப்புகளை வெளிப்படுத்தும் வண்ணமாக கிருஷ்ண மழலை உரைகள், கிருஷ்ணர் பாடல்கள், நடனங்கள், நாடகங்கள் மற்றும் மைமிங் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் KG முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் திரு டாக்டர் மகேந்திரன் அவர்கள் கிருஷ்ணர் அருளிய வாழ்வியல் தத்துவங்களை மாணவர்களுக்கு புரியும்படி உரை நிகழ்த்தியதோடு மட்டுமல்லாமல் மாணவர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கினர். பிற்பகலில் கிருஷ்ண ஜெயந்தி பூஜைகள் பள்ளியின் நிறுவனர் திரு தியாகராஜன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும், பள்ளி தாளாளர் திரு டாக்டர் மகேந்திரன் அவர்கள் தலைமை தாங்கியும், பள்ளி ஒருங்கிணைப்பாளர் திருமதி சங்கீதா அவர்கள் முன்னிலை வகித்தும் விழாவானது துவங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 51 தட்டுகளுடன் கூடிய பச்சனங்கள் கிருஷ்ண பகவானுக்கு வைத்து பூஜை நடத்தப்பட்டது. இவ்விழாவில் பெரும்பான்மையான பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் கிருஷ்ணருக்கான பூஜையில் வைக்கப்பட்ட வச்சனங்களை பெற்றோர்கள் தாங்களாகவே முன்வந்து பெருமளவில் தயார் செய்து கொடுத்து பூஜையில் பங்கேற்றனர். அதன் பிறகு விழாவின் சிறப்பம்சமாக கிருஷ்ணரின் வெண்ணெய் உண்ணும் நிகழ்வு அரங்கேறியது. இந்நிகழ்வில் கிருஷ்ணர் பலராமர் தோளில் ஏறி உருவில் வைக்கப்பட்ட பானையில் இருந்து வெண்ணெய் எடுத்து பெற்றோர்கள், பொதுமக்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் முன்னிலையில் உண்ணும் காட்சி அனைவரையும் மெய்சிலிர்த்து ஆர்ப்பரிக்கும் விதமாக அமைந்தது. கிருஷ்ணர் ராதை வேடம் அணிந்த பள்ளி மாணவர்களை மேடையில் அமர்த்தி இனிப்புகள் மற்றும் பலகாரங்களை பள்ளி தாளாளர் அவர்கள் வழங்கினார். இவ்விழாவின் இறுதியில் சுற்று வட்டாரத்தில் எந்த பள்ளிக்கும் நிகழ்த்திடாத வகையில் மாணவர்களின் கண்களை கட்டி உரியடிக்கும் நிகழ்ச்சியானது பெற்றோர்கள் முன்னிலையில் நடத்தப்பட்டது. இவ்வுரியடிக்கும் நிகழ்வானது பார்த்து கொண்டிருந்த அனைவரின் மனதிலும் ஆர்வத்தையும் பெரும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது. இவ்விழாவில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகளையும் மற்றும் நூற்றுக்கணக்கான கிருஷ்ணர் ராதை வேடமணிந்த மாணவர்களுடனும் அனைத்து பெற்றோர்களும் பொதுமக்களும் போட்டோ மற்றும் வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னர் கிருஷ்ணர் முன்வைத்து படைக்கப்பட்ட இனிப்புகள் மற்றும் பலகாரங்கள் அனைத்தும் பிரசாதமாக மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவருக்கும் வழங்கப்பட்டது. முருங்கப்பாக்கம் சாலையை விரிவுபடுத்த வலியுறுத்தி ஆரியமுகம் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் முதல் மரப்பாலம் வரை கடலூர் சாலையில்
நாள்தோறும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. மேலும் தொடர்ந்து விபத்துகளும் நடைபெறுகிறது. இதில் சிலர் உயிரிழப்புகளும் ஏற்படுகிறது. இந்நிலையில் சாலையை விரிவுபடுத்த வேண்டும், குண்டும் குழியுமான மோசமான சாலைகளை புதுப்பிக்க வேண்டும், ஆக்கிரமிப்புகளை அகற்றப்பட வேண்டும், நகரம் மற்றும் புறவழி பகுதியில் ஒரு வழிச்சாலைகளை முறைப்படுத்தாமல் வேடிக்கை பார்க்கும் காவல்துறையை கண்டித்து முருங்கப்பாக்கம் கிளை கழக செயலாளர் மதுரை தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தொகுதி, மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அதிமுக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் விளைவாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை குறைக்க அரசு பரிசீலிக்கும் என அறிவித்துள்ளார் என மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் பேட்டியளித்துள்ளார். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை மாண்புமிகு முதலமைச்சரால் நிறுத்தி வைக்கப்பட்ட தேதியிலிருந்து எவ்வித கட்டண குறைப்புமின்றி மீண்டும் கட்டண உயர்வு சம்பந்தமான அறிவிப்பு நேற்று அரசால் வெளியிடப்பட்டது. இதை எதிர்த்து அதிமுக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் விளைவாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை குறைக்க அரசு பரிசீலிக்கும் என அறிவித்துள்ளார். கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்ட மின் கட்டண உயர்வை நேற்றையிலிருந்து மீண்டும் அமலுக்கு வருவதாக அரசு அறிவிப்பதற்கு முன்பு மின் கட்டணத்தை குறைக்க அரசு பரிசீலித்து அதன் பிறகு கட்டண உயர்வை அறிவித்திருக்கலாம். தமிழகத்தில் கழக பொதுச் செயலாளரான மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் தலைமையிலான அதிமுக ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் உபயோகப்படுத்தும் முதல் 100 யூனிட் மின்சாரம் இலவசம் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அதற்கான மானிய தொகையை அரசே செலுத்துகிறது. அதே போன்று புதுச்சேரி மாநிலத்திலும் மக்கள் பயன்படுத்தும் முதல் 100 யூனிட் மின்சாரம் இலவசம் என அறிவித்து அதற்கான மானிய தொகையை அரசே செலுத்த வேண்டும் அல்லது உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை முழுமையாக அரசு ரத்து செய்ய வேண்டும். பல்வேறு மாநிலங்களில் மின் கட்டணம் மற்றும் GST இவை மட்டுமே நுகர்வோரிடமிருந்து வசூலிக்கப்படும். ஆனால் புதுச்சேரி மாநிலத்தின் மின் கட்டணம் 10% ஒழுங்குமுறை கூடுதல் கட்டணம், 1 கிலோவாட்டுக்கு 35 ரூபாய், வீடுகளுக்கு நிரந்தர கட்டணம், கடைகளாக இருந்தால் 1 கிலோவாட்டுக்கு 200 ரூபாய் நிரந்தர கட்டணம், காலதாமத கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் நுகர்வோர்களிடமிருந்து கட்டணம் பெறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் மின்துறையில் பணிபுரியும் ஊழியர்களின் சம்பளமும் மக்களின் மின் கட்டணத்தில் சேர்க்கப்பட்டு வசூலிக்கப்படுகிறது. மின்துறை தனியார் மயமாக்கும் விஷயத்தில் பிஜேபியை தவிர்த்து ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் மக்களும் மின்துறை ஊழியர்களுக்கும் ஆதரவாக உள்ளனர். இதை மின்துறை ஊழியர்கள் உணர்ந்து நடக்க வேண்டும். ஒரு வீட்டில் கேபிள் எரிந்துவிட்டால் சம்பந்தப்பட்ட வீட்டின் உரிமையாளர் மீண்டும் மின் இணைப்பை சரி செய்ய குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் அவர்கள் கையில் வைத்திருக்க வேண்டும். கேபிள் ஒயரில் இருந்து பீஸ் கேரியா வரை வீட்டின் உரிமையாளரை வாங்கி தர வேண்டும். ஏதாவது ஒரு காரணத்தினால் மின் இணைப்பு துண்டிக்கப்படும். வீட்டின் உரிமையாளர்கள் மின்துறை ஊழியர்களின் அடாவடித்தனமான செயலால் பெருத்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு வருகின்றனர். மின்துறை ஊழியர்களின் தவறான செயல்பாடுகள் வீட்டின் மின் இணைப்பு துண்டிப்பை சரி செய்யும் போது ஆகும் செலவினங்கள், அரசின் பல்வேறு தலைப்புகளில் தாறுமாறான கட்டணங்கள் இவற்றையெல்லாம் மக்கள் மீது திணிக்கும் போது மக்களுக்கு இயற்கையாகவே மின்துறை தனியார் மயமானால் நன்றாக இருக்குமோ என்று நினைக்கும் மனநிலைக்கு மக்களை சிந்திக்க வைக்கின்றது. இது அரசின் திட்டமிட்ட மோசடி செயலாகும். மின்துறை தனியார் மயமாக்குதலுக்கு அரசு திட்டமிட்டு அடாவடித்தனமான கட்டண உயர்வுகளை மக்கள் மீது திணிக்கிறது. அரசின் இந்த தகாத செயலை அதிமுக மக்களின் துணையோடு முறியடிக்கும் என்று கூறினார். இப்பேட்டியின் போது மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில துணை செயலாளர் நாகமணி, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி ஆகியோர் உடனிருந்தனர். காரைக்காலில் உள்ள ஸ்ரீ அண்ணாமலையார் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் அமைந்துள்ள உண்ணாமுலை உடனமர் ஸ்ரீ அண்ணாமலையார் ஆலயத்தில் 2ஆம் ஆண்டு சம்பஸ்தரா அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ அண்ணாமலையார் ஸ்ரீ உண்ணாமுலை அம்மனுக்கு திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வைதிக முறைப்படி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் AMH நாஜிம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாணத்தை தொடர்ந்து ஸ்ரீ அண்ணாமலையாருக்கும் ஸ்ரீ உண்ணாமுலை அம்மனுக்கும் மகா தீபாவளி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.